அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆப்ஷன் பையிங்ல நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வரிசையா வீடியோ பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த இண்டிகேட்டர் 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸ் வேற டைம் ஃப்ரேம்ல ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி 3 மினிட்ஸ்ல நான் காமிச்சிருப்பேன். இப்போ 1 மினிட்ல இந்த இண்டிகேட்டர் நான் காமிச்சிருக்கேன். பாருங்க, டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்றேன், 5 மினிட்ஸ்ல சேஞ்ச் பண்றேன். இது கால் சைடு, இது புட் சைடு. ஆல்ரெடி 1 மினிட்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை நான் ஒரு 5 மினிட்ஸா சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க, கால் சைடு. இது கால்ல எவ்வளவு பாயிண்ட் 5 மினிட்ஸ்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு பாருங்க. என்ட்ரி 300 பாயிண்ட், எக்ஸிட் பாத்தீங்கன்னா இந்த இடம் 325. சாரி, இங்கேயே ஒரு செல் வந்திருக்கு பாருங்க, 310 317. நம்ம கேண்டில் வச்சு பாருங்க, 317. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் மீட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம செல்லுன்னு போது நம்ம வெளில வந்துட்டோம். இது எக்ஸ்பைரி டே, அதனாலதான் நம்ம ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. 15 பாயிண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம். இது 1 மினிட்ல ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு சிக்னல் வந்திருக்கு, சாரி 2 சிக்னல் வந்திருக்கு. சிக்னல் பாருங்க, இங்கேக்கும் உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, இங்க 290, செல்லிங் பாயிண்ட் 310. அப்ப எவ்வளவு வந்திருக்கு? இங்க 20 பாயிண்ட் வந்திருக்கு. இங்க நோ லாஸ் நோ கெயின், பிகாஸ் 340 342. ஸோ 1 மினிட்லயுமே நம்ம ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம். எவ்வளவு? 15 பாயிண்ட்ல இருந்து 20 பாயிண்ட் ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம். அப்ப ஒரு லாட் வாங்கினா கூட 60 × 20 1200. சரிங்களா? இப்ப புட் சைடு பார்க்கலாம். புட் சைடு 5 மினிட்ஸ்ல எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை. 1 மினிட் பார்க்கலாம். என்ட்ரி வந்திருக்கு, அதுவுமே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். இந்த என்ட்ரி பாருங்க, பையிங் பிரைஸ் 72. இப்ப ஒரு 6 பாயிண்ட் ப்ராஃபிட். இதுல பாருங்க, இதுல 6 பாயிண்ட் மைனஸ். ஸோ நோ லாஸ் நோ கெயின். ஸோ இந்த இண்டிகேட்டர்ல நம்ம ஏன் 3 மினிட்ஸ் சஜஸ்ட் பண்றோம்னா, பாருங்க, ஒரு பை இமிடியேட்டா செல் ஆகுது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க 1 மினிட்ல ட்ரை பண்ணலாம், 5 மினிட்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ஸோ அக்யூரேட் என்ட்ரிக்காக தான் நம்ம டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்றோம். சரிங்களா? இவ்வளவு டவுன் ட்ரெண்ட்ல நம்ம நோ லாஸ் நோ கெயின் பார்த்தோம் 1 மினிட்ல. 3 மினிட்ல பாருங்க, ஒரே என்ட்ரி ஒரே எக்ஸிட், ஒரு 6 பாயிண்ட் லாஸ். சரிங்களா? 1 மினிட்ல நம்மளுக்கு 2 என்ட்ரி கிடைச்சிருக்கு, 2-3 என்ட்ரி கிடைச்சிருக்கு. அது நோ கெயின் நோ லாஸ் தான். இங்க பாருங்க 186, இங்க ஒரு 6 பாயிண்ட் ப்ராஃபிட், இங்க 6 பாயிண்ட் போச்சு. 4 என்ட்ரி கிடைச்சிருக்கு 1 மினிட்ல. 3 மினிட்ஸ்ல ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடைச்சிருக்கு. பட் ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டேனால தான் நம்மளுக்கு இந்த கம்மியான ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதே இது நம்ம இப்ப சப்போஸ் ஒரு பேங்க் நிப்டில பார்த்தோம்னா, இல்ல சென்செக்ஸ்ல பார்த்தோம்னா, நான் எக்ஸ்பைரி டேல பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட்டே இருக்கும். பாருங்க, இது 3 மினிட்ஸ். ஒரு 1 மினிட்டுக்கு போயிடலாம். பாருங்க, 1 மினிட்ல ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி 3 என்ட்ரி 4 என்ட்ரி கிடைச்சிருக்கு. பை சிக்னல் தான் நம்மளுக்கு. ஆனா இங்க பாருங்க, இங்க இவ்வளவு பெரிய சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்ம எவ்வளவு லாஸ் ஆயிருக்கோம் பாருங்க. 8 பாயிண்ட் லாஸ் ஆயிருக்கோம். இது எவ்வளவு பாயிண்ட் வின் ஆயிருக்கோம் பாருங்க, 600 130 பாயிண்ட் வின் ஆயிருக்கோம். ஒரு 8 பாயிண்ட் லாஸ் எங்க, 130 பாயிண்ட் வின் எங்க இருக்கு. சரிங்களா? இங்கேயுமே ஆல்மோஸ்ட் டார்கெட் டச் ஆயிருக்கு. ஒரு எவ்வளவு பாயிண்ட், 150 பாயிண்ட். அதை மிஸ் பண்ணா கூட ஒரு 80 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ எப்படி அப்ளை பண்ணாலும் நம்ம இண்டிகேட்டர்ல வின் ஆகுது, அவன் லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. 5 மினிட்ஸ்லேயே இது ஒர்க் ஆகும். சரிங்களா? நன்றிங்க.